buddies, welcome to PythonTutorials Advanced Series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா polymorphism எப்படி நாம inheritance and method overriding வச்சு நம்ம இம்ப்ளிமென்ட் பண்றதுங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பாத்துறோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க previous video பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா polymorphism கான்செப்ட்டை எப்படி classes and methodsலயும் functionsலயும் எப்படி இம்ப்ளிமென்ட் பண்றதுங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, Jupyter notebook ஓபன் பண்ணிக்கலாம். So polymorphismல இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆபரேட்டர் ஓவர்லோடிங், அதுக்கப்புறம் மெத்தட் ஓவர்லோடிங், அதுக்கப்புறம் மெத்தட் ஓவர்ரைடிங்னா என்ன, இதெல்லாம் வச்சு எப்படி நம்மளால polymorphism அச்சீவ் பண்ண முடியும்ங்கறத நம்ம ப்ரீவியஸா போட்ட வீடியோஸ்ல நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். சோ யாராவது ஸ்ட்ரைட்டா polymorphism வீடியோல இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோவா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா நம்ம முன்னாடியே போட்ட இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படினா தான் உங்களுக்கு வந்துட்டு polymorphismனா என்னங்கறது கிளியரா புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நம்ம வந்துட்டு polymorphismனா என்னங்கறத டீடைலா பார்த்தாச்சு. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா polymorphismங்கற கான்செப்ட்டை எப்படி நாம கிளாஸ் மெத்தட்ஸ் இருக்கும் இல்லையா அத வந்து இம்ப்ளிமென்ட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் செகண்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி அத ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல எப்படி அத எடுத்துட்டு வருது அப்படினு நாம வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளாसेस அண்ட் மெத்தட்ஸ்ல எப்படி வர்க் ஆகும்ங்கறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நாம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு இப்ப என்னோட கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குங்கறத நாம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நாம இந்த இடத்துல நம்ம யூசுவலா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி தான். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. கிளாஸோட நேம் வந்துட்டு 1 னு கொடுத்தாச்சு. அடுத்ததுக்கு அப்புறம் மூணு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனோட பேர் வந்துட்டு நேம், செகண்ட் வந்துட்டு ஏஜ், தேர்ட் வந்துட்டு செக்ஸ். சோ மூணுதுல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ மை நேம் இஸ் சக்தி, அதுக்கப்புறம் ஐ அம் 25 years old, அதுக்கப்புறமேட்டு மேல் அப்படின்னு சொல்லி மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாவது கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அந்த கிளாஸோட நேம் வந்துட்டு 2 அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கிளாஸ்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லாமே சேம் பாராமீட்டர்ஸ் தான் கொடுத்திருக்கோம். சோ அதே நேம்ங்கற ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் அதே ஏஜ்ங்கறது, அதுக்கப்புறம் அதே மாதிரி செக்ஸ்ங்கற மூணு சேம் மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சோ கிளாஸ் 1ல என்ன மாதிரி கொடுத்திருக்கோமோ அதே தான் கிளாஸ் 2லயும் நம்ம இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். சோ அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், சோ சிவான்னு ஒன்னு, அதுக்கப்புறம் 30 years old ஒன்னு, அதுக்கப்புறமேட்டு மேல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கோம். சோ ரெண்டு வெவ்வேறு கிளாஸ்ல ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் நாம இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். சோ இது வந்து polymorphism கான்செப்ட்ல நம்மளால பண்ண முடியும். சோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 1க்கும் கிளாஸ் 2ங்கற ரெண்டு கிளாஸுக்கும் நம்ம வந்துட்டு வெவ்வேறு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ ரெண்டு ஆப்ஜெக்ட் என்னென்ன கிரியேட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல obj1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் 1க்கு நான் கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ் 2க்கு என்ன கிரியேட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா obj2 அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். சோ நார்மலா யூசுவலா இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1.name, ஆப்ஜெக்ட் 1.age, ஆப்ஜெக்ட் 1.sex அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா மெத்தடோட நேம் வச்சு நம்ம கால் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல polymorphismல நம்ம வந்துட்டு ஒரே மெத்தட் நேம்ஸ் நம்ம ரெண்டு கிளாஸ்ல கொடுத்திருக்கிறதுனால ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி டப்பிள்லயோ இல்ல லிஸ்ட்லயோ கொடுத்து ஐட்ரேட் பண்ணி நம்மளால கால் பண்ணிக்க முடியும். நம்ம ப்ரீவியஸா பார்த்த வீடியோலயே நம்ம வந்துட்டு பார்த்திருந்தோம். சோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஐட்ரேட் ஆகிறதுக்காக நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஃபார் ஐ இன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்னோட டப்பிள்ல நான் என்ன கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1ஐயும் ஆப்ஜெக்ட் 2ஐயும் நான் வந்து பாஸ் பண்றேன். சோ obj1 அதுக்கப்புறமேட்டு obj2 அப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஐ வந்து எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் 1 எனக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். சோ உள்ள போகும்போது ஐன்னு இருக்க இடத்துல நம்மளுக்கு obj1ங்கிறது இருக்கும். சோ obj1.name எடுன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்னா obj1 எந்த கிளாஸ்ல நம்ம கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய நேம்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை நமக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்து obj1.age அப்படின்னா obj1 இது கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த ஏஜ்ல இந்த 25 years எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். சோ அதே மாதிரி செக்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல மேல்ங்கிறத எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ அடுத்து ஐட்ரேட் ஆயிட்டு இந்த obj1 விட்டுட்டு நம்மளுக்கு இந்த obj2 போய் பாயிண்ட் பண்ணும். அப்போ இந்த obj2ல இருக்கக்கூடிய இந்த நேம், ஏஜ், செக்ஸ் மூணுத்தையும் எடுத்துட்டு வரும். சோ இந்த இடத்துல மை நேம் இஸ் சிவா, அதுக்கப்புறம் I am 30 years old, அதுக்கப்புறமேட்டு மேல்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு polymorphism கான்செப்ட கிளாसेस அண்ட் மெத்தட்ஸ்ல இம்ப்ளிமென்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. சோ ஜெனரலா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸோ இல்ல மெத்தட் ஓவர்ரைடிங் கான்செப்டோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஒரு கிளாஸ் அதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் அதுக்குள்ள இன்னொரு செட் ஆஃப் மெத்தட்ஸ். சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரே மெத்தட் நேம் அங்கறதுனால நாம இந்த மாதிரி ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்ண வச்சு இந்த மாதிரி ஒரே ஃபங்க்ஷன் காலோட முடிச்சிட்டோம். இப்போ இத நம்ம தனித்தனியா எழுதணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெண்டு வாட்டி எழுதணும். சோ ஆப்ஜெக்ட் 1.name அப்படின்னு ஒரு வாட்டி எழுதணும், அதுக்கப்புறமேட்டு ஆப்ஜெக்ட் 2.name அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து தனியா இன்னொரு வாட்டி கால் பண்ணணும். சோ இந்த மாதிரி ரெண்டு வாட்டி கால் பண்றதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபார் லூப்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரே செட்ல நம்ம வந்துட்டு கால் பண்றோம். சோ இதுதான் வந்துட்டு polymorphism கான்செப்ட கிளாसेस அண்ட் மெத்தட்ஸ்ல இம்ப்ளிமென்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. சோ அடுத்து வந்துட்டு polymorphism ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ்ல இம்ப்ளிமென்ட் பண்ற மெத்தட் ஒன்னு இருக்கு. அது என்னங்கறத நம்ம இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டேன். சோ போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன்.
ஸோ ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கோட எனக்கு என்ன அவுட்புட் வந்ததோ அதே அவுட்புட் தான் எனக்கு இந்த கோட்லயும் எனக்கு வந்து வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் வேற மாதிரி கால் பண்ணிருக்கேன். ஸோ முன்னாடி ஐட்ரேட் ஆயிட்டு போற மாதிரி நான் வந்து கால் பண்ண இல்லையா. ஸோ இந்த இடத்துல அது இல்லாம நான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுட்டு நான் வந்து கால் பண்ணிருக்கேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி கிளாஸ் 1 கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நேம் ஏஜ் அண்ட் செக்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் 2 கிரியேட் பண்ணியாச்சு. நேம் ஏஜ் அண்ட் செக்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் புதுசா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா fun_cal அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ ஃபங்க்ஷன் கால்ங்கிறதுக்கு சும்மா ஷார்ட் ஃபார்ம் மாதிரி நான் fun_cal கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டை ரிசீவ் பண்றதுக்காக நான் வந்துட்டு பிராக்கெட்ல சும்மா obj அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல obj அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் ரிசீவ் பண்றதுக்காக நான் கொடுத்திருக்கேன். உள்ள பாத்தீங்கன்னா அதே மாதிரி நேம் ஏஜ் செக்ஸ் சோ மூணுத்துமே கால் பண்றதுக்கு என்ன லைன்ஸ் தரணுமோ அந்த லைன்ஸ் நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1ங்கிற கிளாஸ்க்கும் 2ங்கிற கிளாஸ்க்கும் நான் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸ் 1க்கு நான் வந்துட்டு obj1 அப்படின்னு கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ் 2க்கு வந்துட்டு obj2 அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். சோ இந்த லைன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் மெத்தட் எழுதிருக்கோம் இல்லையா. சோ அதை வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்து கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா obj1ங்கிற இந்த ஆப்ஜெக்ட்டை நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். சோ இந்த obj1 எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த objன்னு இருக்கிற இடத்துல போகும். அப்ப இந்த இடத்துல இந்த பாராமீட்டர் obj1ங்கிற ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணிட்டு objன்னு இருக்க இடத்துல நம்மளுக்கு இப்ப என்ன இருக்கு. சோ obj1ன்னு இருக்கா. அப்போ obj1.nameங்கிறத பாக்கும். சோ 1.nameல நம்மளுக்கு என்ன இருக்கு. my name is Shaktiன்னு இருக்கா. சோ அந்த my name is Shaktiங்கிறத நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். சோ செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த லைன் பாக்கும் obj.age அப்படின்னு சொல்லிருக்கும். சோ obj இருக்க இடத்துல obj1ங்கிறத நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணிருக்கோம். சோ obj1ஓட ஏஜ் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த 25 years oldங்கிறது இருக்கும். சோ அதை பிரிண்ட் பண்ணும். அடுத்து செக்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சோ செக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல மேல் இருக்கும். மேல்ல பிரிண்ட் பண்ணும். அடுத்து திரும்ப இந்த லைன்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்றேன். obj2ங்கிற பாராமீட்டர் நான் இந்த இடத்துல தரேன். சோ அப்போ எனக்கு இந்த objங்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா obj2ன்னு இருக்கும். சோ உள்ள போகும்போது obj2.nameங்கிறது நம்மளுக்கு வந்து கால் பண்ணும். சோ obj2 வந்துட்டு இந்த கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணுது. அப்ப இந்த நேம் நம்மளுக்கு வந்து கால் பண்ணும். அப்ப நம்மளுக்கு my name is Shivaங்கிற அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுக்கும். அடுத்து So obj2.age கால் பண்ணும்போது இந்த ஏஜ் நம்மளுக்கு 13ங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அடுத்து obj2.sex கால் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேல்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அடுத்து எக்ஸிக்யூட் பண்ண லைன்ஸ் இருக்காது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வெளியில வந்துடும். ஸோ டோட்டலா நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த இடத்துல டெர்மினேட் ஆயிடும். இப்ப பாருங்க நம்ம போட்ட அவுட்புட்டும் இங்க இருக்க அவுட்புட்டும் கரெக்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சக்தி இது 25 years, அதுக்கப்புறம் மேல்ங்கிறது நம்மளுக்கு கிளாஸ் 1ல இருந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. அடுத்து சிவா 30 years, அப்புறம் மேல்ங்கிறது நம்மளுக்கு கிளாஸ் 2ல இருந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த இடத்துல மெயினா இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெத்தட கால் பண்றது எப்பயுமே நம்ம வந்து தனியா கால் பண்ணும். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆப்ஜெக்டோட நேம் டாட் அந்த மெத்தடோட நேம் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா கால் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல கால் பண்ணாம இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கால் பண்றதுக்காகவே ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணிருக்கேன். உள்ள வந்துட்டு ரிசீவ் பண்றதுக்காக இந்த ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணுவோம் இல்லையா. ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் வச்சுதான் நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த ஆப்ஜெக்ட ரிசீவ் பண்றதுக்கு ஒரு பாராமீட்டர் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மூணுமே நம்ம எப்படி நம்ம கால் பண்ணுவோமோ அந்த ஆப்ஜெக்டோட பேரு அதுக்கப்புறம் அந்த மெத்தடோட நேம்னு வச்சு நான் கால் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மெத்தட நம்ம மெயினா நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா. கால் பண்ணும்போது அந்த கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கணும் அந்த கிளாஸ் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட வச்சு நான் கால் பண்றேன். அப்ப எனக்கு நார்மலா எனக்கு இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் நடக்குது. சோ இதுதான் வந்துட்டு பாலிமார்பிசம் கான்செப்டா ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் ஒரு கிளாஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. சோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். சோ இப்ப நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி வந்துட்டு பாலிமார்பிசம் கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ்ங்கிற கான்செப்ட்லயும் எப்படி ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பாலிமார்பிசம் இது நம்ம போட்டிருக்க ஃபர்ஸ்ட் வீடியோ கிடையாது. சோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பாலிமார்பிசம்னா என்ன, ஆபரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர்ரைடிங்னா என்ன, அப்புறம் பாலிமார்பிசம் எப்படி இன்ஹெரிட்டன்ஸ்ல யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மெத்தட் ஓவர்லோடிங்ல எப்படி பாலிமார்பிசம் யூஸ் பண்றது நம்ம இத்தனை பார்ட் வீடியோஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். சோ யாராவது டைரக்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிமார்பிசம்னா என்னங்கிறது ரொம்பவே டீடைல்டா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ல பாலிமார்பிசம்னா என்னங்கிறது, பாலிமார்பிசம் எப்படி இந்த டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.